மேலும் கைதியொருவர் அல்லது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கும் நபர் ஒருவர் தனது உறவினர்களுடன் அரசியல் பேசுவதற்கு இலங்கை சட்டத்தில் எவ்வித தடையும் கிடையாது. இந்த விடயத்தில் போலீசார் தலையீடு செய்தமை பிழையானது. இந்த விடயம் தொடர்பில் நீதிமன்றில் முறைப்பாடு செய்ய வேண்டுமா என நான் பிள்ளையானிடம் கேட்டேன். அவ்வாறான ஒரு சம்பவம் நடைபெற்றது உண்மைதான் என பிள்ளையான் கூறினார். எனினும் இந்த விடயம் தொடர்பில் முறைப்பாடு செய்யுமாறு தாம் தனது சகோதரனிடம் கூறவில்லை என தெரிவித்துள்ளார். நான் இந்த தடுப்பு காவலில் 10 மாதங்கள் இருந்தேன். இன்னும் அதிகபட்சம் 2-3 மாதங்களே நான் இதில் இருக்க நேரிடும். இந்த காலப்பகுதியில் தற்பொழுது போலீசாருடன் இருக்கும் சுமூகமான உறவை முறித்து கொள்ள விரும்பவில்லை. எனவே இந்த விடயத்தை இத்தோடு விட்டுவிடுங்கள் என அவர் என்னிடம் கூறினார். நான் இந்த விடயத்திற்காகவே இன்று சிறைச்சாலைக்கு வந்தேன். இப்போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், உதய கம்மன்பில முன்னாள் அமைச்சரும் பிள்ளையானினுடைய சட்டத்திரணி என்று கூறிக்கொள்ளக்கூடியவர் தான் உதய கம்மன்பில. அவர் இப்போது சந்தித்திருக்கின்றார். சந்தித்த போதுதான் இந்த விடயம் பிள்ளையானால் அவருக்கு பகிரப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு விடயத்தை அவதானித்து பாருங்கள். பிள்ளையானை விரைவாக யார் சென்று சந்தித்து திரும்புகிறார்கள்? ஏதோ உள்ளுக்குள் வெளியிலே ஏதாவது ஒரு பதட்டம் ஏற்பட்டால் உடனடியாகவே உதயகமன் மேல நான் தான் அவருடைய சட்டத்தரணி என்று சென்று விடுவார். அந்த விடயம் பலருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு முக்கியமான கட்டங்களிலும் உதயகமன் மேல உள்ளே சென்று வெளியே வருகிறார். ஏன் என்பதுதான் புரியவில்லை. பிள்ளையானுடைய உறவினர் பிள்ளையானோடு கதைத்துக் கொண்டிருந்ததை அங்கு பாதுகாப்பு கடமையில் இருந்த ஒரு அதிகாரி அவதானித்து இந்த விடயங்கள் இங்கு கதைக்க கூடாது என்ற போது அங்கு அது தொடர்பில் தான் உதயகம்மன் பிள்ளை கேட்டிருக்கின்றார் பிள்ளையானிடம். அந்த உங்களோட கதைக்க வந்தவரை போலீசில் ஒரு முறைப்பாடு செய்ய சொல்லுங்கள், ஒரு வழக்கு போடுவோம் அவர் கூறியிருக்கிறார். 10 மாதமாக நான் இதற்குள் இருக்கிறேன், போலீசாருக்கும் எனக்குள்ளும் நல்ல உறவு இருக்கின்றது என்று கூறி அவர் அந்த இடத்திலிருந்து அதனை தவித்திருக்கின்றார். கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக பார்த்தால் உதயகம்மன் பிளவின் கூற்றை பார்த்தால் பிள்ளையானை தொடர்ச்சியாக சிறையில் வைத்திருக்கணும். பிள்ளையானை பொறுத்தவரையில் சொல்ல போனால் எவ்வளவு சீக்கிரம் வெளியிலே வர முடியுமோ வெளியிலே வரவும். ஆனால் பிஎஸ்டி புதிய பயங்கரவாத தடை சட்டம் அதற்கு பிள்ளையானுக்கு வழிவிடுமா என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய ஒரு பிரதான கேள்வி.